நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்கு. நல்லா நல்லா என்ஜாய் பண்ணி 3D இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த 3 ஹவர்ஸ் உட்காந்து டைம் டியூரேஷன் அதிகமாக இருந்தாலும் 3 ஹவர்ஸ் நல்லா ஜேம்ஸ் கேமரன் படம் கொஞ்சம் அந்த 3D இதெல்லாம் நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் சூப்பராக இருக்கு. அந்த வேர்ல்டுக்குள்ளேயே போன மாதிரி நல்லா இருந்துச்சு. அவதார் 2 அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஃபயர் அண்ட் டேஷ் இது வே ஆஃப் வாட்டர் பார்க்கும்போது அதே மாதிரி தான் இருந்துச்சு. இதுலேயும் அதே மாதிரி நல்லா அந்த படத்துக்குள்ளேயே போகிற மாதிரி நல்லா சூப்பராக இருந்துச்சு 3D இதெல்லாம் சொன்னீங்க. சில பேர் இது பண்றாங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? அது எல்லாம் நம்ம ஊர் அந்த விஷுவல்ஸு அந்த இதெல்லாம் இல்லாமல் கதை வந்து ரொம்ப அதுக்கு அடுத்து வெட்டணும், பழி வாங்கணும், அதேமாரி மாசா ஹீரோக்கு பில்டப் பண்ணணும். அதே மாதிரி இல்லை, ஹீரோக்கு மட்டும் பில்டப் பண்ண இல்லாமல் எல்லா கேரக்டருக்கும் மெயின் கொடுத்துருக்காங்க. ஹீரோவோட பையன்லேருந்து ஹீரோ பொண்ணு, அங்கே இன்னொரு வில்லனோட பையன், எல்லாருக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுத்து கொஞ்சம் இதுவாக பண்ணியிருக்காங்க. அதனால கொஞ்சம் படம் பாதி பேர் நம்ம ஊரால் பிடிக்காமனா, பட் விஷுவல்ஸ் ஒரு இதை காட்டும்போது புது புது விஷுவல்ஸ் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. அது 2 மணி நேரம் நார்மல் படம்லாம் பார்க்கலாம். இதோட குவாலிட்டிக்கு தாராளமாக 4 மணி நேரம் வச்சா கூட நல்லா பார்ப்போம் அந்த அளவுக்கு. ஏன்னா அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அவதார் 1ஓட குவாலிட்டியை பீட் பண்ணுறதுக்கு அவதார் 2 தான். அதேமாதிரி அவதார் 2ஓட குவாலிட்டியை பீட் பண்ணுறதுக்கு அவதார் 3 தான். இப்போ அதேமாதிரி சூப்பராக இருந்துச்சு. வேறு எந்த 3D படமும் அது கூட கம்பேர் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு 3Dலாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. எங்கேயும் பெருசாக அந்த இதுவே தெரியாது, நல்லா இருக்கு, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த ஒரு சீன் அந்த ஃபயர் பீப்புள்ஸ் அவங்களெல்லாம் வந்து இவங்க டேக் ஓவர் பண்ணி கேரேஜ் வந்து அவங்கள கன் ஷாட்டில் பிடிக்கிறது, கடைசியில் அந்த ஏவா ஹெல்ப் பண்ணுறப்ப அவங்க பொண்ணு போயிட்டு வெளியே அதேமாரி முடி இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்தமாரி மெயினான சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அப்புறம் அந்த எல்லா அனிமல்ஸும் சேர்ந்து ஹெல்ப் பண்ண வர்றது, அதெல்லாம் செகண்ட் பார்ட்டில் வந்த மாதிரியே தான் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் சூப்பராக 10க்கு 8 கொடுக்கலாம். ஏன்னா 8ம் அது எதுக்காகனா அந்த 2 எதுக்கு குறைச்சுன்னா ஸ்டோரி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சேம் அதே செகண்ட் பார்ட்டோட எண்டிங் மாதிரியே தான் இருந்துச்சு. இப்போ செகண்ட் பார்ட்டோட கடைசி சீனும் இந்த தேர்ட் பார்ட்டோட கடைசி சீனும் பார்த்தா எது எந்த படம்னு தெரியாது, அதே மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட தண்ணியிலேருந்து வர எல்லாம் ஒரே மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க, அது ஏவா ஹெல்ப் பண்ணுறாங்க, கெஞ்சுறாங்க, அதே மாதிரி போகுது. கொஞ்சம் கதை கொஞ்சம் வேறு மாதிரி இது பண்ணியிருக்கலாம். நான் அந்த பொண்ணையே ஏவாவாக காமிச்சிருவாங்க, அவள் தான் ஏவாவை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவோம், அது மாதிரிலாம் காட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். திருப்பியும் அதே செகண்ட் பார்ட் மாதிரி ஏவா கிட்ட போய் கெஞ்சுற மாதிரி அதே மாதிரி வச்சுட்டாங்க. அது ஒன்று தான், மற்றபடி எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. கிளாஸ் ஆகணும் இல்லை, சத்தியமாக புரியாது. இவங்க எதுக்கு இங்கே போகிறாங்க, இவன் இங்கே வரான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மாற்றி மாற்றி இந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலின்றாங்க. இவன் எதுக்கு இவனுக்கு இவ்வளோ பில்டப் எதுக்கு கொடுக்குறாங்க, இவன் எதுக்கு இவ்வளோ ஹீரோ ஏன் இவ்வளோ இவன் பேச்சு எல்லாரும் கேட்குறான், அது மாதிரிலாம் புரியாதுல்ல. அதனால ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் பார்த்து தான் பார்க்கணும். ஆனால் டெஃபினட்டாக அது ஒன்று தான், மற்றபடி அவ்வளோதான், நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நல்லா ஸ்டோரி நல்லா அழகாக தெளிவாக என்ன ஸ்டோரின்னு சொன்னாங்க. லாஸ்ட் 20 மினிட்ஸ் சான்ஸே இல்லை. இது தேட்டரில் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். 3Dயில் செம்ம விஷுவல் ட்ரீட், சான்ஸே இல்லை. அவ்வளோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. தமிழ் டப்பிங் டயலாக் ரொம்ப நல்லா, நிறைய இடங்களில் காமெடி நல்லா இருந்தது, நல்லா எழுதியிருந்தாங்க. தமிழ் டப்பிங் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் அதான் சொல்லலை, ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஸ்டோரி விளக்குறதுனால கொஞ்சம் அப்படி இருக்க மாதிரி இருக்கும். வில்லின்லாம் இல்லை. இது எதுக்கு ஃபயர் அண்ட் ஆக்ஷன் வச்சாங்கன்னு எனக்கே தெரியல. ஃபுல்லாகவே விஷுவல் ஃபுல்லாகவே கடலில் தான். லாஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தான் அந்த ஃபைட்டுக்கு மட்டும்தான் அந்த ஃபயர் அண்ட் ஆக்ஷன். மற்றபடி அதில் அதுக்கு என்ன இதுக்கு என்னன்னு தெரியல எனக்கு. 10 over 7 கொடுக்கலாம். ஆனால் விஷுவல்லாம் 10க்கு 10 தான் கொடுக்கணும். அதை ட்ரீட்டு பக்கா. மற்ற ஸ்டோரி இதெல்லாம் வந்து பார்க்க ஒரு 7 கொடுக்கலாம். இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை ஒன்லி அவதார். அது நல்லா இருந்தது. அந்த தமிழில் டப் பண்ணது கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க நிறைய இடங்களில். வில்லின்னா என்ன, ஃபஸ்ட்டில் பார்த்தா அந்த ஒரு 2க்குள்ளே அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு இனக்குழுக்களுக்குள்ளே ரொமான்ஸ்லாம் ரொம்ப பெருசாலாம் இதெல்லாம் இல்லை, கொஞ்சம் நார்மலாக அப்படியே போகுது, அவ்வளோதான். மற்றபடி விஷுவல் ட்ரீட் தான் ரொம்ப. ஆக்சுவலாக நல்லா இருக்கு ப்ரோ, செம்மையாக இருக்குது விஷுவல்ஸ். ஆமாம், ஹீரோக்கு பண்ண இருக்கேன் அதான். ஹீரோக்கு நீங்கள் தான் லோ ஆக்கு சூப்பராக இருக்குது ப்ரோ. பார்த்துருப்பீங்க, அந்த எனர்ஜி லெவல் எப்படி இருக்குது? நான் ஒரு சில சீன்லாம் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி கற்றுவாங்களான்னு யோசிச்சோம், பட் அங்கெல்லாம் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆமாம், கதையை தாண்டி விஷுவல்ஸ் தான் ப்ரோ. விஷுவல்ஸ்க்காக பார்த்து தான் செம்மையாக இருக்குது. செம்மையாக இருக்குது ப்ரோ. நம்ம எதுவும் சொல்கிறதுக்கே இல்லை, செம்ம கிரேடு, ஹாலிவுட் கிரேடுன்றதை ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, இல்லை ப்ரோ, நான் பார்த்த படம் இதை விட அதிகம். நான் டப்பில் பார்த்த படம், பட் இப்போ ட்ரிம் பண்ணி தான் வந்திருக்கு. பட் ஸ்டில் இன்னும் சில சீன்ஸ் மேபி தூக்கியிருக்கலாம். மேபி ஒரு ஆடியன்ஸ் சைட்லேருந்து எவ்வளோ கொடுப்பீங்க அந்த படத்துக்கு? 10 or 5? 10க்கு மேபி 7.5 or 8 ஃபார் விஷுவல்ஸ். அவ்வளோதான். கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஆமாம், இல்லாட்டி எங்கனாலும் அடி விடும். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. படம் நல்லா இருந்தது ப்ரோ, சூப்பராக இருந்தது படம்.
ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு ஒர்த்து தான். ஏன்னா லாஸ்ட் பார்ட்டுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, பட் இந்த பார்ட் ஒர்த்து தான். அவெஞ்சர்ஸ் ட்ரெயிலர் 2 நிமிஷம் போட்டாங்க. அதில் ட்ரெய்லரு லாஸ்ட்டில் டைட்டில் கார்டு போடும்போது எழுந்து வந்துட்டோம். ட்ரெய்லர்லாம் அவ்வளோவா இது பண்ணல, பட் கொடுத்த அமௌண்ட்டுக்கு படம் ஒர்த்து, நல்லா இருந்தது. 3D சீன்ஸும் 1-2 வச்சு இது பண்ணுறோன்னு பார்த்தேன். எல்லா சீன்ஸும் 3Dலாம் இருந்தது, நல்ல எஃபெக்ட்லாம் சூப்பராக இருந்தது. விஎஃப்எக்ஸ் சூப்பராக இருந்ததா? விஎஃப்எக்ஸ் 3Dலாம் பக்காவாக இருந்தது தான். ஜேம்ஸ் கேமரூன் படம்லாம் சொல்ல வேணாம்ல, சூப்பராக இருந்தது. அண்ட் தென் ஐமேக்ஸில் பார்த்தா தான் இல்லைன்னு எல்லா தேட்டர்லையும் 3Dயில் நல்லா தான் இருக்கும். நல்லா இருந்தது, நிறைய சீன் சூப்பராக இருந்தது. நல்லா இருந்தது, அதுதான் சொல்கிறேன். சுத்தமாக டிஃப்ரென்ஸே தெரியல. சவுண்ட் எஃபெக்ட், விஎஃப்எக்ஸ், 3D எல்லாம் சூப்பராக இருந்தது. நான் கூட ஒரு சில சீன் தான் வச்சு இது பண்ணுறாங்கன்னு நினச்சேன், பட் நிறைய சீன் 3D இருந்தது. நல்லா இருந்தது படம், கொடுத்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்து. படம் எல்லாமே நல்ல கிராஃபிக்ஸ்ண்ணா, சூப்பர் கிராஃபிக்ஸ்ண்ணா. எல்லா படமே சூப்பர், எல்லாமே என்டர்டைன்மெண்ட். 2 நிமிஷம் ட்ரெய்லர் போனாங்களா அவெஞ்சர்ஸ்லேருந்து? அந்த மாதிரி இருந்துச்சுண்ணா எல்லாமே. அதான் கடைசி எண்டு வாரில் எல்லாருமே சேர்ந்து இருந்தாங்க தெரியுமா, அதே மாதிரி எல்லாருமே சேர்ந்து இருந்து ஃபைட் பண்ணி அதே மாதிரி எண்டு வாரில். எங்கேயாவது லாக் இருந்ததா? எங்கேயாவது போர் அடிச்சுதா? இல்லை எங்கேயுமே இல்லைண்ணா, ஃபுல்லாக அட்வென்ச்சர் தானே. லாஸ்ட் ஒன் சூப்பர்ண்ணா, அட்வென்ச்சர் தானே, ஃபுல் அட்வென்ச்சர். 17 மினிட்ஸ் ரொம்ப லென்த்தாக போகிற படம் இல்லை சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கா? லென்த்தாக போகிற மாதிரி தானே இருக்குது, ஆனால் போய் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும். அது என்ன தோணும். வெள்ளி அவங்க எப்படி இருக்காங்க அதை பற்றி நான் சொல்ல காமெடியாக இருக்கா? அதான் நான் காமெடி, அவங்க வில்லையும் சேர்ந்தது தானே அவர் காமெடியே. அவ்வளோதான். தேங்க்ஸ்ண்ணா, எனக்கு ரொம்ப பிடிச்சிதுண்ணா படம். உங்களை மாதிரி சைல்டு தான் வந்து பார்க்கணும், என்ன சொல்லுவீங்க? என்ன மாதிரி சைல்டுனா என்டர்டைன்மெண்ட்டும் அட்வென்ச்சர்ஸும், எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது, அதான் ஒரு பாண்ட். 3Dயில் பார்த்தீங்கன்னா 2Dயில் பார்த்தீங்கன்னா 3D தான்.